அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் 1. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை கூறும் நூல். உரைப்பாட்டு மடை, உரைநடை, வசன நடை, செய்யுள் நடை. ஆன்சர் உரைப்பாட்டு மடை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை உரைப்பாட்டு மடை. உரைப்பாட்டு மடை அப்படின்னதுன்னா உரைநடை பாங்கில் அமைந்த பாடல். கொஸ்டின் 2. கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். காவிரி பூம்பட்டினம், திருவரங்கம், உறையூர், கொடும்பாலூர். ஆன்சர் கொடும்பாலூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர். கொடும்பாலூர் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். கொஸ்டின் 3. இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சேர, சோழ, பாண்டிய, பல்லவ. ஆன்சர் சேர. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 4. அழகர் மலை என்பது திருவரங்கம், திருமால் குன்றம், வேலன் குன்றம், மால் குன்றம். ஆன்சர் திருமால் குன்றம். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். இந்த இடம் எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 6. கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்ற கௌதி அடிகள், மாதரி, மாதவி, ஆயர்குல பெண். ஆன்சர் கவுந்தி அடிகள். கவுந்தி அடிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்ககால பெண்பார். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கௌதி அடிகள். கொஸ்டின் 6. கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். வைகைக்கரை, வேங்கைக்கானல், அழகர் மலை, உறையூர். ஆன்சர் வேங்கைக்கானல். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கைக்கானல். கொஸ்டின் 7. பெருங்குணத்து காதலர் யார்? கண்ணகி, மாதவி, மாதரி, மணிமேகலை. ஆன்சர் கண்ணகி. பெருங்குளத்து காதலர் கண்ணகி. கொஸ்டின் 8. மாயூரப்பாக்கம் அமைந்த நகரம் டேஸ் ஆகும். ஆன்சர் புகார். மாயூரப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம். கொஸ்டின் 9. மன்னிட்டாளர் என குறிக்கப்பெறுபவர். ஓவியர், வணிகர், சிற்பி, சாலியர். ஆன்சர் சிற்பி. மன்னிட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் சிற்பி. கொஸ்டின் 10. கல் விற்பவர். பரதவர், உமனர், பாசவர், வளச்சியர். ஆன்சர் வளச்சியர். கல் விற்பவர் வளச்சியர். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் 1. தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது. ஆன்சர் பொன்னியர் பூட்டுதல். தமிழர் பண்பாட்டின் மகுடமாக திகழ்வது பொன்னியர் பூட்டுதல். கொஸ்டின் 2. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம். ஆன்சர் சித்திரை. பொன்னியர் பூட்டுதல் நடத்தப்படும் மாதம் சித்திரை. கொஸ்டின் 3. ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்ற நூல். ஆன்சர் கூப்பாரா படைப்புகள். கூப்பாரானா கூப்பா ராஜகோபாலன். கொஸ்டின் 4. கூப்பாரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று. ஆன்சர் கிராம ஊழியன். கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று கிராம ஊழியன். கொஸ்டின் 5. சோழ நாட்டில் பிறந்தொழுகுவது. ஆன்சர் கயற்குளம். கொஸ்டின் 6. காவுகளே கொடியவாயின. இதில் காவி என்பதன் பொருள். ஆன்சர் காடுகள். காவி என்பதன் பொருள் காடுகள். அடுத்ததா கொஸ்டின் 7. இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில். ஆன்சர் செய்யுளில். இயற்புலவரே பொருள் வைப்பார் செய்யுளில். கொஸ்டின் 8. முகம் பெற்ற பனுவல் என்னையும். பனுவல் என்பதன் பொருள். ஆன்சர் நூல். பனுவல் என்பதன் பொருள் நூல். கொஸ்டின் 9. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர். ஆன்சர் 2ஆம் ராசராசன். கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவர் 2ஆம் ராசராசன். கொஸ்டின் 10. யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. ஆன்சர் 1ஆம் ராசராசன். 1ஆம் ராசராசன் காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. அதாவது கல்வெட்டாக மெய்கீர்த்தி வடிக்கப்பட்டது. கொஸ்டின் 11. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 13. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் 3.
புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். கொஸ்டின் 13 சிலப்பதிகாரத்தின் காதைகள். ஆன்சர் 30. சிலப்பதிகாரத்தின் காதைகள் 30. கொஸ்டின் 14 அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோவடிகளிடம் வேண்டிக் கொண்டவர் சீத்தலை சாத்தனார். கொஸ்டின் 15 சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம். ஆன்சர் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தோடு தொடர்புடைய காப்பியம் மணிமேகலை. நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர். ஆன்சர் இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோவடிகள். கொஸ்டின் 17 மணிமேகலையின் ஆசிரியர். ஆன்சர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இந்திர விழா ஊரெடுத்த காதை அமைந்த காண்டம் வந்து புகார் காண்டம். கொஸ்டின் 19 சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு. ஆன்சர் காண்டம். சிலப்பதிகாரத்தின் பெரும் பிரிவு காண்டம். சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு. சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு வந்து காதை. சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை கூறும் நூல். ஆன்சர் உரைப்பாட்டு மடை. கொஸ்டின் 22 கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர். ஆன்சர் கொடும்பாலூர். கண்ணகியும் கோவலனும் சென்று அடைந்த ஊர் கொடும்பாலூர். கொஸ்டின் 23 இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர். ஆன்சர் சேர. இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 24 அழகர் மலை என்பது. ஆன்சர் திருமால் குன்றம். அழகர் மலை என்பது திருமால் குன்றம். கொஸ்டின் 25 கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர். ஆன்சர் கௌதியடிகள். கோவலனையும் கண்ணகியும் அழைத்து சென்றவர் கௌதியடிகள். கௌதியடிகள் யாருன்னா சங்ககால பெண்பார் புலவர். கொஸ்டின் 26 கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம். ஆன்சர் வேங்கை காணல். கணவனை இழந்த கண்ணகி சென்று அடைந்த இடம் வேங்கை காணல். கொஸ்டின் 27 பெருங்குளத்து காதலல் யார். கண்ணகி, மாதவி, மாதரி, மணிமேகலை. ஆன்சர் கண்ணகி. பெருங்குளத்து காதலல் கண்ணகி. கொஸ்டின் 28 மருவுப்பாக்கம் அமைந்த நகரம். ஆன்சர் புகார் நகரம். மருவுப்பாக்கம் அமைந்த நகரம் புகார் நகரம். மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர். ஓவியர், வணிகர், சிற்பி, சாலியர். ஆன்சர் சிற்பி. மண்ணீட்டாளர் என குறிக்கப்பெறுபவர் சிற்பி. கொஸ்டின் 30 கல் விற்பவர். ஆன்சர் வலசியர். கல் விற்பவர் வலசியர். கொஸ்டின் 31 1951 தாமரை அணி விருது பெற்றவர். சின்னம் பிள்ளை, பாலசரஸ்வதி, MS சுப்புலட்சுமி, ராஜம் கிருஷ்ணன். ஆன்சர் MS சுப்புலட்சுமி. 1954 தாமரை அணி விருது பெற்றவர் MS சுப்புலட்சுமி. கொஸ்டின் 32 இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது. நோபல் பரிசு, தாமரை விருது, மகேசேசே விருது, இந்திய மாமணி விருது. ஆன்சர் மகேசேசே விருது. இசைக்கு கிடைத்த மகுடம் என போற்றப்பட்ட விருது மகேசேசே விருது. கொஸ்டின் 33 படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம். கரிப்பு மணிகள், வேருக்கு நீர், சேற்று மனிதர்கள், குறிஞ்சித்தேன். ஆன்சர் குறிஞ்சித்தேன். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் குறிஞ்சித்தேன். கொஸ்டின் 34 களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர். சின்ன பாப்பா, சின்னத்துரை, சின்ன பிள்ளை, சரஸ்வதி. ஆன்சர் சின்னம்பிள்ளை. களஞ்சியம் மகளிர் குழு முதலில் ஆரம்பித்தவர் சின்னம்பிள்ளை. கொஸ்டின் 35 உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர். ஆன்சர் கிருஷ்ணம்மாள். உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் கிருஷ்ணம்மாள். கொஸ்டின் 36 MS சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல். ஆன்சர் காற்றிலே வரும் கீதம். MS சுப்புலட்சுமியை பிரபலப்படுத்திய பாடல் காற்றிலே வரும் கீதம். கொஸ்டின் 37 புறம் பற்றிய நெறிகளை கூறுவது. புறத்திணை, புறநானூறு, பதிற்று 10 பரிபாடல். ஆன்சர் புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. கொஸ்டின் 38 புறத்திணைகள் எத்தனை வகைப்படும். 9, 11, 12, 13. ஆன்சர் 12. புறத்திணைகள் 12 வகைப்படும். கொஸ்டின் 39 வெற்றிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் இட்டிலிப்பூ. வெற்றிப்பூ இட்டிலிப்பூ என அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் 40 ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை. பெருந்திணை, பொதுவியல், கைக்கிளை, கொடையை. ஆன்சர் கைக்கிளை. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை கைக்கிளை. கொஸ்டின் 41 வாகை என்பது எதை குறிக்கும். ஆன்சர் வெற்றி. வாகைனா வெற்றி. கொஸ்டின் 42 காஞ்சி என்பது ஒரு வகை. நெடுமரம், குறுமரம், குறுஞ்செடி, புதர்ச்செடி. ஆன்சர் குறுமரம். காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். கொஸ்டின் 43 போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது. ஆன்சர் ஆநிறை கவர்தல். போரை தொடங்கும் நிகழ்வாக கருதப்படுவது ஆநிறை கவர்தல். கொஸ்டின் 44 பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள். 8, 9, 10, 11. ஆன்சர் 8.
பூக்கள் இடம்பெறும் புறத்திணைகள் 8. புறத்திணைகள் மொத்தமாக 12 இருக்குது. அதில் 8ல் வந்து பூக்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா கொஸ்டின் 45. முடக்கத்தான் என்பது ஆன்சர் உழிங்கைப்பூ. முடக்கத்தான் என்பது உழிங்கைப்பூ. கொஸ்டின் 46. மருத நிலத்துக்குரிய பூ உழிங்கைப்பூ, தும்பைப்பூ, வெற்றிப்பூ, நொச்சிப்பூ. ஆன்சர் நொச்சிப்பூ. மருத நிலத்துக்குரிய பூ நொச்சிப்பூ. கொஸ்டின் 47. சங்க காலத்திற்கு பிந்தைய காலம். சங்க காலத்துக்கு பிந்தைய காலம். ஆன்சர் அறநெறி காலம். சங்க காலத்துக்கு பிந்தைய காலம் அறநெறி காலம். கொஸ்டின் 48. மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல். மதுரையின் அவயம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று பாராட்டியவர். கபிலர், ஔவையார், நக்கீரர், பரணர். ஆன்சர் பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவர் என்று பாராட்டியவர் பரணர். கொஸ்டின் 50. வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர். நக்கீரர், கபிலர், பெரும்பதுமனார், நல்வேட்டனார். என்னவா இருக்கும் ஆன்சர் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்சர் பெரும்பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் என்றவர் பெரும்பதுமனார். இந்த 50 கொஸ்டினுமே நம்ம வந்து டெஸ்ட்டாக பார்த்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நம்ம ரிவிஷனாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.